12ஆம் வகுப்பு தமிழ் விடைத்தாள் திருத்தலில் மாணவருக்கு 30 மதிப்பெண்களை ஆசிரியர் குறைத்து வழங்கியுள்ளது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். கீதம், விவரம் சொல்லுங்க. அது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் மாணவர்கள் தங்களுடைய விடைத்தாள் நகல்களை பெறலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் மாணவர் ஒருவருடைய அந்த தமிழ் விடைத்தாளை மாணவர் நகல் வாங்கி பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. குறிப்பாக மாணவருக்கு 30 மதிப்பெண்கள் குறைத்து வழங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. மாணவர் 88 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார். ஆனால் அதை பதிவு செய்த அந்த விடைத்தாளை திருத்த ஆசிரியர் 58 மதிப்பெண்களை வழங்கி இருக்கின்றார். இதன் வாயிலாக மாணவருக்கு 30 மதிப்பெண்கள் குறைந்திருக்கின்றது. இது ஒரு மாணவருக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே கருத வேண்டியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் இது போன்று பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தலின் போது ஆசிரியர்கள் பலர் மாணவர்களுக்கு இதுபோன்று தவறான மதிப்பெண்களை வழங்கி இருப்பதும் நடந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டும் தமிழ் விடைத்தாள் திருத்தலின் போது ஆசிரியர் தவறாக மாணவருக்கு 30 மதிப்பெண்களை குறைத்து வழங்கிய அந்த விவகாரம் என்பது தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. நன்றி கீதன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி. 30 மதிப்பெண்கள் குறைத்து வழங்கி இருக்கிறார் ஆசிரியர். அந்த செயல் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது.